முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா கட்சியின் ஆவடிக்குமார் அவர்களும் பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக 88 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்வதற்கு திட்டமிட்டிருந்த அல்லது பட்டுவாடா செய்த விவரங்கள் அடங்கிய ஆவணம் வெளியானதால் பரபரப்பு. அவசரமாக டெல்லி விரைந்தார் சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு 88 கோடி அல்லது 89 கோடி வழங்கப்பட்டதற்கான ஆவணங்களை வருமான வரித்துறை கைப்பற்றியது, அதை தேர்தல் ஆணையத்தோடு பகிர்ந்து கொண்டது அப்படிங்கிற செய்தியை அதிமுக அம்மா பிரிவு பிரமுகராக எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க? இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் இந்த தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான தேர்தலாக தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல மத்திய அரசாங்கமே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனுடைய நீட்சி தான் இது. நீங்க சொல்லக்கூடிய தகவல்கள் அத்தனையும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் இல்லை, அல்லது இந்த ஆய்வு செய்த வருமான வரித்துறையினர் அதை வெளியிடலை. நான் முடிச்சிடுறேன். ஆனால் இது எல்லாம் எல்லா செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இன்றைக்கு செய்தியாக பரப்பப்பட்டு வருகிறது. இதிலிருந்தே அவர்களுடைய வஞ்சகம் அல்லது திட்டம் வெளிப்படுகிறது. யாரோ ஒருவருடைய வஞ்சக திட்டத்துக்கு அனைத்து ஊடகங்களும் துணை போகின்றன. அதுதானே. இப்போ எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட செய்தி பரப்புவது என்பது எங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு ஆர்கே நகருக்குள் பணம் பிடிபட்டு அல்லது இந்த சொல்லக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்றிருந்தால் அது தேர்தலை ஒட்டிய செய்தியாக இருந்திருக்கும். ஆனால் எங்கோ நடந்த வருமான வரித்துறை ஆய்வையும் அந்த தேர்தலையும் ஒப்பிடுவது என்பது இது திட்டமிட்ட சதி. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் எந்த பகுதியில் பணம் பிடிச்சாலும் அது ஆர்கே நகர் தேர்தலுக்கு தான் பணம் பிடிச்சாங்க. அல்லது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த சோதனைகளின் போது கைப்பற்ற பணம் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக அல்லது முறைகேடாக பணம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையா? இல்ல இல்ல, நான் முடிச்சிடறேன். ஆவணம் தான் அவங்க சொல்றாங்க. இல்ல, ஆவணங்கள்ன்றது அவங்க எதை சொல்றாங்கன்றது, ஆவணங்கள்ன்றது எல்லாமே ஆவணங்கள் ஆயிர முடியாது. ஆவணங்கள் விஜயபாஸ்கர் வீட்டில் அப்படி ஒரு ஆவணம் சிக்கி இருந்தால் அதை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தால் அது நேர்மையான நடவடிக்கையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் அதை வெளியிடுவது என்பது விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச் செயலாளரோ அல்லது அந்த தொகுதியினுடைய வேட்பாளரோ இல்லை. விஜயபாஸ்கர் ஒரு அமைச்சர். அதனால விஜயபாஸ்கர் தான் இந்த தேர்தலை நடத்துறாரு அல்லது இந்த தேர்தலை அவர் தான் வடிவமைச்சாரு, எல்லாமே அவர் தான் சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்குவது என்பது யதார்த்தமான நடவடிக்கை இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இந்த தேர்தலை நடத்துவதற்கென்று பணிக்குழுக்களை முறையாக நியமித்து அதை வெளிப்படையாக அறிவித்து அவர்கள் மூலமாக தேர்தல் நடத்துகிறோம். யாரோ ஒருவரை வெளியில கசிந்திருக்கக்கூடிய ஆவணம், இதுல ஒரு பெரும் பொறுப்பு, இந்த பணம் வழங்கல்ல உண்டான மிகப்பெரிய பொறுப்பு விஜயபாஸ்கர் இருக்கிற மாதிரி ஒரு ஆவணம் கசிஞ்சிருக்குது. ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படுமாங்கிறதெல்லாம் விவாதத்துக்குரிய வேறு விஷயம். நேற்று கசிந்த ஒரு விஜயபாஸ்கர் கிட்ட இருந்து கசிந்திருக்குது என்பதே தவறு. இது திட்டமிடப்பட்டு இந்த தேர்தலில் எங்களுடைய வெற்றியை பாதிக்கின்ற வகையில், மக்களுடைய மனநிலையை திசை திருப்புகின்ற வகையில் எங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் விஜயபாஸ்கர் அந்த குழுவில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர், அவர் மட்டுமே தேர்தல் நடத்துகின்றவர் அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த சுமையையும் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பவர் அல்ல. நீங்க சொல்றது விஜயபாஸ்கர் நீங்க டிஸ்ஓன் பண்றீங்க. டிஸ்ஓன் பண்ணல. அவர் அதிமுகவில் இருக்கின்ற அந்த அமைக்கப்பட்ட அந்த குழுவில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு பகுதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரே தவிர அவர் மட்டுமே மொத்த தேர்தலை நடத்தல. அவர் எல்லாத்தையும் டிசைட் பண்ற இடத்துலயும் இல்ல. புரியுது, நீங்க சொல்றது புரியுது. யாரோ செய்யக்கூடிய அதிமுகவினுடைய வெற்றியை தடுக்கும் விதமாக அல்லது அதிமுகவுக்கு எதிராக யாரோ செய்யக்கூடிய சதிக்கு ஊடகங்கள் துணை போகின்றன. அதனாலதான் எல்லா ஊடகங்கள்லயும் இந்த செய்தி வந்திருக்குது அப்படிங்கறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஊடகவியலாளராக எப்படி பார்க்கறீங்க? நண்பர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஊடகங்கள் ஆதாரமில்லாத செய்திகளை கூறுகின்றன என்று அவர் சொல்கிறார். முதல்ல ரெய்டு நடந்துச்சுங்கிறத ஒப்புக்கொள்கிறாரான்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா அத்தனை இடங்களில் வரும் அமைச்சர் வீட்டில் மட்டும் அந்த ரெய்டு நடக்கலை.
பல்கலைக்கழகத்தின முன்னாள் துணைவேந்தர்லேருந்து சாமாக்க தலைவர் வீடு வரைக்கும் பல 50க்கு மேற்பட்ட இடங்களில் அந்த ரெய்டு நடந்திருக்கிறது. எனவே ரெய்டு நடந்திருப்பதற்கான ஆதாரம் என்பது ஏற்கனவே செய்திகள் வந்திருக்கிறது. அந்த துறையினருடைய அந்த காட்சிகள்லாம் நமக்கு இருக்கிறது, அவங்களுடைய அறிக்கைகள் இருக்கின்றன. அடுத்து அந்த ஒரு ஊடகம் இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடுகிற போது எழுத்துப்பூர்வமாக ஒரு ஆவணத்தை வாங்கி வைத்து கொண்டெல்லாம் செய்தி எழுதி கொண்டு இருக்க முடியாது. அது இன்றைக்கு உடனடியாக ஒவ்வொரு நிகழ்வும் மக்களுடைய கவனத்துக்கு வந்தாக வேண்டும் என்கின்ற இன்றைய ஊடகத்துடைய வளர்ச்சி கட்டத்தில் இப்படி இவ்வாறு தெரிய வருகிறது. ஊடகத்தினுடைய தேவைகளோ அல்லது ஊடகத்தினுடைய பணி நிலைமைகளோ அல்லது ஊடகத்தினுடைய சந்தை தேவைகளோ நேர்மையற்ற அல்லது விசாரணையற்ற ஒரு செயலை செய்வதற்கு இடம் அளிக்குது அப்படின்னு நியாயப்படுத்த முடியுமா? நான் ஊடகங்களுடைய அந்த ஊடக அரசியல் என்றே தனியாக இருக்கிறது. ஏன்னா அது குறித்து நாம் விவாதிக்கலாம் நிறைய. ஊடகங்களுடைய வளர்ச்சி போக்குல இது போன்ற விஷயங்களுக்கு நீங்க ஆதாரம் கேட்டு எல்லா பேப்பரையும் வாங்கி வச்சுட்டு ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு இதுக்கு ஒரு இப்படி ஒரு கேள்வி இயல்பாக இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற போது எதுவுமே எனக்கு என் கையில் ஆதாரம் இல்லை என்றால் அதை பற்றி எந்த செய்தியும் சொல்ல மாட்டேன்னு நான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ நாம் இப்போ இவர் வீட்டில் இந்த பணம் இதற்காக பட்டுவாடா செய்யப்பட ஆதாரம் இல்லைன்னா நான் எந்த செய்தியும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உட்கார முடியாது அப்படின்னு சொன்னா அதற்கு அதுல இருந்து இன்ஃபர் ஆகக்கூடிய இன்னொரு பொருள் ஆதாரம் இல்லை என்றாலும் நான் எது வேண்டுமானாலும் சொல்லுவேன்றதும். ஆமா, ஊடகத்தினுடைய பொறுப்பு என்பது நடந்ததே நடந்ததாக சொல்வது மட்டுமல்ல, அதன் மீதான தன் கருத்தையும் சேர்த்து சொல்வதுதான். அதுல சில பேர் நாங்கள் ஆமாம் கருத்தை சேர்த்து சொல்கிறோம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். நான் சார்ந்திருக்கிற ஊடகம் ஒப்புக்கொள்கிறது. கருத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தகவலையும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் கருத்துக்களையும் செய்திகளையும் வெளிப்படுத்தி வருகிறோம். பல ஊடகங்கள் நடுநிலை என்று சொல்லிக் கொள்கிறார்கள், அதனால தான் மாட்டிக்கிறாங்க. சரி, அது தனியாக விவாதிக்கலாம். என்னுடைய கோணம் என்னவென்றால், ஆதாரம் என்பது எழுதி வைத்துக்கொண்டு அந்த எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு எழுதுவதல்ல, இவ்வாறு பேசிக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறெல்லாம் ஊகங்கள் வந்திருக்கின்றன, இவ்வாறெல்லாம் பரபரப்பு ஏற்படுத்துகிறது என்பது அதெல்லாம் ஒரு செய்தி நிகழ்வுடைய அடுத்தடுத்த கட்டங்கள். இதை எப்படி வாசகர்கள் அல்லது நேயர்கள் கவனத்துக்கு கொண்டு போகாமல் இருக்க முடியும்? அது சரியா அந்த இன்டர்பிரேஷன், நியூஸ் வித் இன்டர்பிரேஷன் என்று சொல்கிறோமே, அந்த விளக்கம் சரிதான், அந்த கண்ணோட்டம் சரிதானா அல்லது அதிலே உள்நோக்கம் இருக்கிறதா என்று தான் விவாதிக்க வேண்டுமே தவிர, நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்கள் அதற்கு பிறகு அந்த செய்தியை நாங்கள் படித்துக் கொள்கிறோம் என்று ஒவ்வொரு செய்திக்கும் பின்னால் ஆதார எண்ணெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கீங்க. வருமான வரித்துறையிலிருந்து கசிய விடப்பட்டது அல்லது வருமான வரித்துறை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தாங்க, அந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளியில கசிந்தது, அல்லது எப்படியோ ஒரு டாக்குமெண்ட் ஊடகங்களுக்குள்ள வந்தது, அது ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது. ஒரு டாக்குமெண்ட் வந்ததுன்னா இது இந்த மாதிரி எங்க கைக்கு வந்தது, இதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத பற்றி உறுதியாக எங்களுக்கு சொல்ல முடியல. இங்க இருந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் எங்களுக்கு வந்ததாங்கிறதையும் எங்களால உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊடகம் போடும். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. வெளியில இருக்கக்கூடிய உணர்வுகளை, வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, இப்படி ஒரு பேப்பர் வெளியில வந்திருக்குது, அதை பற்றி முடிவு நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகம் போடுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. எந்த விதமான தப்பு இருக்கா இல்லையான்றத மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் நான் சொல்ல வர்றது, எங்களுக்கு இது எதிரான ஒரு சதி. அந்த சதி வலையில் ஊடகங்கள் அவங்களை அறியாமலே ஆர்வத்தின் காரணமாக ஈடுபட்டு விட்டார்கள் குற்றச்சாட்டை தான் நான் சொல்ல வந்தேன். இல்ல, உங்களுக்கு எதிராக ஊடகங்கள் அப்படி ஒரு செயல்பாட்டுக்குள்ள போகுவதற்கு இல்லை, ஊடகங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. ஆனால் அந்த சதியை பின்னுபவர்கள் அல்ல அந்த சதியை திட்டத்தை வகுத்திருப்பவர்கள் இதை திட்டமிட்டு செயல்படுத்துறாங்கன்றதை நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கு விஜயபாஸ்கர் ஏற்கனவே நீங்க பலகாலம் தமிழ்நாட்டில் மாநில அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாநிலத்திலேயோ மத்தியிலேயோ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கு எதிராக ஒரு சதியை பின்னணும்னு நினைச்சீங்கன்னா, சதியை உருவாக்கிட்டீங்கன்னா, அதை ஊடகங்களை வளைச்சு நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குதா? இல்ல, நான் இந்த செய்தி சரியா தவறான்றதை விட இது உண்மையா உறுதியான செய்தி தானான்றதை கவனம் செலுத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு நான் எதை திட்டமிட்டதுன்னு சொல்றேன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆர்கே நகரில் தேர்தல் நடைபெறுது.
அந்த தேடுதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணியினர் நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஈடுபட்டிருக்கோம். அதில் ஒருவர் வீட்டில் இந்த நேரத்தில் ரெய்டு பண்றது என்பது வருமானத்துக்கு அவர் முறையான பணம் வச்சிருக்காரா, முறைகேடான பணம் வச்சிருக்காரோட வாதத்துக்கே வரல. ஆனால் அதை செய்வதற்குரிய காலமா இது. அப்படி காலம் இவ்வளவு நாள் இருந்துட்டு இன்னைக்கு செய்யறாங்க. இன்னைக்கு சரத்குமார் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேர்தல் காலமா தேர்தல் இல்லாத காலமா அப்படிங்கறத பற்றி என்ன இருக்கு? அல்லது தேர்தல் காலத்திலேயே தேர்தல்ல முறைகேடாக பண விநியோகம் செய்யறது அப்படின்னு நடக்குதுங்கிற ஒரு புகாரின் அடிப்படையில் இந்த இடத்துல இருந்து இந்த நபர் மூலமாக பண விநியோகம் நடக்குது, பணம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில் ஒரு சோதனை நடக்கிறது இயல்பானது தானே. தேர்தல் நேரத்துல நடக்குதுன்னா தேர்தல் நேரத்துல தானே நீங்க பணம் வழங்குறீங்க, நீங்க என்ன வழங்குறதாக புகார் வருது, அதனால அவங்க அந்த நேரத்துல தானே நடத்த முடியும். நீங்க அந்த தொகுதியில பணம் வழங்குறதா புகார் வந்தது அல்லது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அங்கதானே நீங்க கையும் களவும் பிடிச்சு அதை ஆதாரத்தோட ஆவணப்படுத்தணும். அதை விட்டுட்டு தமிழ்நாடு அந்த தேர்தல் பணியில் ஈடுபட்ட பலரில் ஒருவராக இருக்கின்ற விஜயபாஸ்கரை மட்டும் குறிவைப்பது என்பது, அன்றைக்கு ஆதரவு தெரிவித்தவுடன் அடுத்த நாள் சரத்குமார் வீட்டில் போய் ரைடு செய்கிறது என்றது, அப்போ வருமான வரித்துறையும் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கா அல்லது தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கு வருமான வரித்துறைக்கு ஆணையிடப்பட்டிருக்கிறதா? வருமான வரித்துறை இல்ல தேர்தல் ஆணையத்தின் ஒரு அங்கமா வருமான வரித்துறை? சரி குமரேசன், வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையினர் சட்ட விரோத நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னு மத்திய விமான போக்குவரத்து இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹா காரைக்குடியில பேசுறாரு. சிவகங்கை பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட சிவகங்கை மக்களவை தொகுதி செயல் வீரர்கள் மாநாட்டில் பங்கேற்று இவர் பேசுறாரு. பேசும்போது வருமான வரித்துறை அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது சட்டவிரோதமான நடவடிக்கையில் நிச்சயமா எந்த துறையும் ஈடுபட முடியாது, துறை என்ற அளவில் ஈடுபட முடியாதுதான். ஆனா அதற்கான ஆணையிடுகிறவர்கள், அதற்கு இப்படி ஒரு நிர்பந்தம் கொடுக்கிறவர்கள் என்றெல்லாம் இருக்கிற அவர்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கும், அது சட்டவிரோதமாக இருக்கும் என்பதெல்லாம் அதில் இருக்கிறது தான். இது ஒன்றுக்கு ஒன்று பிணைந்திருக்கிற ஒரு விஷயம். இப்போ இது போன்ற ரைடுகள், இப்போ இந்த குறிப்பிட்ட ரைடரை பற்றி நான் சொல்லலை, பொதுவாக இப்படிப்பட்ட ரைடுகள் நடக்கிற போது அதிலெல்லாம் அரசியல் நோக்கமே கிடையாது, ஆட்சியாளர்களோட நிர்பந்தமே கிடையாது என்றெல்லாம் யாரும் சொல்லிவிட முடியாது. ஆனா நேரடியாக சொல்லிவிட முடியாதுன்னு சொல்றேன். ஓய்வு பெற்ற ஐடி அதிகாரிகள் அந்த மாதிரி பெரிய அழுத்தங்கள்லாம் எங்களுக்கு வர்றது இல்லை, அந்த மாதிரி அழுத்தங்கள் வர்றது இல்லை. நாங்களாக வரக்கூடிய புகார்களின் அடிப்படையில், எங்க கையில சிக்கி இருக்கக்கூடிய சில ஆதாரங்களின் அடிப்படையில் மேலும் ஆதாரங்களை சேகரிப்பதற்காகவே சோதனைகளை நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே. அதைத்தான் சொல்ல வருகிறேன். அதாவது ஒரு துறை என்பது முழுக்க அரசின் கட்டுப்பாடே இல்லாமல், அரசினுடைய வழிகாட்டிலே இல்லாமல் சுயேட்சையாக சுதந்திரமாகலாம் செயல்பட்டு விட முடியாது. அப்படி செயல்பட்டு விட கூடாது. ஏன்னா அதுக்கான அரசியல் தலைமை என்பது எப்போதுமே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இருக்கிறது என்பது கண்கூடு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் அரசியல் தலையீடு இருந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி. ஆனால் அந்த டைமிங், அட்லீஸ்ட் டைமிங் என்று சொல்கிறோமே, அந்த காலகட்டம், அதில் யாருடைய வீடுகளில் இப்போ இந்த ரெய்டு நடத்தப்படுகிறது என்பதில் நிச்சயமாக அதாவது நேரடியாக இப்படி ஒரு வழிகாட்டப்பட்டு திட்டமிட்டு ஒரு சதி என்பது திட்டப்பட்டிருக்கா என்பது அல்ல. ஆனால் இதில் அவர்கள் தரப்புக்கு சாதகமான ஒரு சில அம்சங்கள் அமைந்திருக்கின்றன என்பது ஒரு சொல்லி. ஆனால் இதை சொல்லிட்டு இவர்கள் தங்களுடைய பொறுப்பையோ அல்லது தங்களுடைய குற்றத்தையோ மலிப்பு விட முடியாது, நலிவிட முடியாதுங்கிற அடுத்த கட்டத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க சொல்றதுக்கு இங்க இருக்கிறதுடைய புகார் மற்றும் அடிப்படை ஆதாரம் இருந்தால்தான் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை இருக்கும். எந்த வகையிலும் சட்டவிரோத நடவடிக்கை இருக்காதுன்னு அவர் பேசியிருக்காரு. நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, அதாவது அது உண்மைதான். ஆனா அதுல சிலர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க, சிலர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எந்த நேரத்துல யார் மேல நடவடிக்கை? ஏன்னா ஒரு அமைச்சர் அளவுல இருக்கிற ஒரு பேர் மீது இப்படி நடவடிக்கை எடுக்கிற போது அது ஒரு அரசியல் தலைமை, இன்னொரு அரசியல் தலைமையுடைய வழிகாட்டல் அல்லது அவருடைய ஒப்புதல் இல்லாமல் இது நடந்து விட முடியாது. அதுக்கு எழுத்துப்பூர்வமாக அல்லது காட்சி பூர்வமாக நீங்க பதிவு கட்டிங்கன்னா யார்கிட்டையும் இருக்காது. ஏற்கனவே இதெல்லாம் பத்தி கவலையே படாதீங்க, நீங்க நடவடிக்கை தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளாங்கெட் சாங்ஷன் முன்கூட்டியே வாங்கி வச்சிருந்தா அதற்கான வாய்ப்பு இருக்கு, நான் நடைமுறையில் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்ப நண்பர் கேட்டதோடு இணைச்சே நான் சொல்கிறேன். இப்ப ஏன் குறிப்பாக விஜயபாஸ்கர் வீட்டில் மட்டும் இந்த ரைடு? அந்த குழுவில் அவர் ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான்.
ஏன் அவர் வீட்டில் மட்டும் இந்த ரைடு நடக்கிறது என்றால் அப்போ இந்த குழுவில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு கேட்குறாராங்கிறதோட எனக்கு இருக்குல்ல. அப்படி என்றால் இவர்கள் அடுத்தடுத்து ஏதாவது காய்களை நகர்த்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் உண்மை இல்லை என்று சொல்லியோ அல்லது இப்போ இவர்களுக்கு புகார்களே வரவில்லை என்று சொல்லியோ யாரும் வாதிட முடியாது. அந்த புகார்கள் வந்திருப்பதால் தான் இதற்கு சரியான நேரத்தில் இப்படி ஒரு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னும் நாளை 12ஆம் தேதி தேர்தல் வருகிற போது இந்த நேரத்தில் ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்கிற கேள்வியோடு நம்ம ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற தொடர்பை விட்டு எதையும் அலசி விட முடியாது. சட்டவிரோதமாக வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்காது. நடவடிக்கை எடுக்கிறது எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு தான். இந்த ஆவணங்கள் என்ற பெயர்ல வெளிப்படையாக வருமான வரித்துறையே வெளியிடக்கூடிய ஆவணங்கள் ஒரு வகையானவை. இன்னொரு வகை இந்த மாதிரி கசிய விடப்பட்டது அல்லது அப்படின்னு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வருமான வரித்துறை கசிய விட்டதா இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க கசிய விட்டாங்களா அப்படிங்கிறது உறுதியாக தெரியல. கசிய விடுதல் அப்படிங்கிறது கசிய விடுதலையில் தான் அரசியல் எல்லாம் உள்நோக்கு இருக்குது. ஆனால் மீண்டும் நம்ம என்ன கவனமாக சொல்ல வேண்டியிருக்கிறோம் என்றால் நம்ம ஊடகத்தில் இருக்கிறதுனால ஊடகவியலாளர்கள் செய்தியாளர்கள் அந்த செய்திகளை என்ன அதிக அளவிற்கு உண்மைத்தன்மையுடனும் அதிக அளவுக்கு மக்களுடைய கவனத்தை பெறுகிற வகையிலும் கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்வார்கள். அதற்காக சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்கள் இப்படி பல தரப்பில் போய் அவங்ககிட்ட தட்டி விஷயங்களை கேட்பார்கள். பல விதமான வழிமுறைகளை கையாள்வார்கள். அப்படி கிடைக்கின்ற விஷயம் தான். ஏதோ கசியை விடுவதென்றால் ஏதோ அதிகாரிகளே கூப்பிட்டு இப்படி நைஸாக அப்படி ஒரு செய்தியை போடுன்னு சொல்லி அப்படி நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஆனால் ஊடகவியலாளர் தன்னுடைய கடமையை செய்கிற போது அவருக்கு கூறப்படுகிறது என்ற கூறப்படுகிறதுன்னு வர்ற அந்த செய்தி இல்லைல்ல. இது ஒரு பேப்பர் வருது, கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அது அவர்கள் எப்போ வழக்கமாக வெளியிடுகின்ற இந்த மாதிரி ரைடு நடத்தணும், இன்னென்ன ஆவணங்கள் இத்தனை ஆவணங்கள் எங்கள் கையில் கிடைத்திருக்கின்றன, இது குறித்து எங்களுடைய விசாரணை நடக்கிறது அதிலே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இவர்கள் இந்த சட்டவிரோதமாக பணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது, பணம் அதுக்கான சரியான விளக்கங்கள் தரப்படவில்லை என்றால் அதுக்கு வரி விதிக்கப்படும். நீங்கள் ரைடு நடத்துனீங்களே உங்களுக்கு என்ன கிடைச்சது சார் அப்படின்னு சொல்லி இப்போ மீடியால இருந்து போய் தனிப்பட்ட முறையில் அவங்கள தொலைச்சு வேற வார்த்தைகளில் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு பேசுவதன் மூலமாக இது கிடைச்சதுன்னு சோர்சஸ்ல சொல்லுது அப்படின்னு பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி இது கிடைத்ததாக அறிகிறோம் அப்படின்னு வெளியிடுறது வேற. ஆனா இது சில பேப்பர்ஸே வருது. இன்னைக்கு இங்க இந்த மாதிரி பேப்பர் விஷயத்துல இல்ல, நீங்க வாலண்டியரா அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. நீங்க அவங்கள்ட்ட இருந்து அதிகாரியே அதை வெளியிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்களே. இப்ப இவங்க ரகசியமாக அதிகாரிகளுடைய கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவணத்தை ஊடகங்கள் எப்படி வாங்குதுங்கிற கேள்வி இயல்பாக வருது. இந்த ஒரு கேஸ்ன்னு இல்லை, நீங்க சஹாரா டைரி குறிப்புகளாக இருந்தாலும் சரி, அதற்கும் முன்னால இருந்த பங்கு விற்பனை ஊழல் அந்த மாதிரி விஷயங்கள்ல பங்கு ஊழல்ல இருந்த டைரி குறிப்புகளாக இருந்தாலும் சரி, ஊடகங்களுக்கு எப்படி வந்தது? ஊடகங்கள் கைக்கு ஆக்சஸ் எப்படி கிடைக்கும்? ஊடகங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஊழலை அம்பலப்படுத்தும் ஆர்வம் கொண்ட ஒரு ஊழியரோ அதிகாரியோ அந்த துறையிலிருந்து அதை கசிய விட்டுருக்கணும், அல்லது ஒரு நோக்கத்துக்காக துறையே கசிய விட்டுருக்கணும். அப்படிங்கறத தாண்டி இது எப்படி கிடைக்கும்? அதாவது நமக்கு தெரியும், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட சோதனைகள் நடக்கிற போதெல்லாம் ஆனால் அது குறித்து ஊகச் செய்திகள் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவர் அவ்வளோ வாங்கிட்டார், இவ்வளோ வாங்கிட்டார், இந்த முறையில் வாங்கிட்டாருன்னு. அப்பெல்லாம் அரசியல் இயக்கங்களும் சரி, ஊடகத்துறையில் இது குறித்த தலையங்கள் வருகிற போதும் சரி, அதில் கட்டுரை எழுதுகிறதும் சரி, ஒரு கோரிக்கையை திரும்ப வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சோதனை நடவடிக்கைகள் நடக்கிற போது வெறும் ஊகங்களுக்கு இடம் கொடுக்காமல் என்ன உங்களுக்கு கிடைத்தது, அதில் என்ன தெரிய வந்திருக்கிறது, அடுத்து என்ன செய்யப்படும் என்பது குறித்த ஒரு சிறிய விளக்கத்தையாவது மக்களுக்கு கொடுங்கள் என்ற கோரிக்கையை திரும்ப வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதற்கான கட்டாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. அதனால இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த ஒரு நிகழ்வுல மட்டும் இல்லை, அண்மை காலத்திலே இப்படிப்பட்ட ரைடு என்று போய்விட்டால் உடனே ஊடகங்கள், ஏன்னா ஊடகங்களுடைய வளர்ச்சி அதை அதிலிருந்து அரசு துறையினர் தாங்கள் அதிலிருந்து பட்டுக்கொள்ள முடியாமல் தனித்தெல்லாம் இருக்க முடியாது. எனவே அவ்வளோ ஊடகங்களுக்கான செய்தியை கொடுக்க வேண்டியது ஒன்று, நான் நடைமுறை அடிப்படையில் சொல்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல சில உள்நோக்கத்துடன், ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்க சில அதிகாரிகளை குறிவைத்து சட்டப்பூர்வமாக ஒரு ஆவணத்தை கொடுத்து எங்களுக்கு இந்த அறிக்கையெல்லாம் கொடுங்க, நீங்கள் இதை வெளியிடுங்க என்று சொல்ல முடியாது. ஆனால் தனிப்பட்ட தொடர்புகளின் அடிப்படையில்
ஆனால் அந்த அதிகாரிகளுக்கான சில தேவைகள் இருக்கின்றன. நீங்கள் ஊடகங்களுக்கான சந்தை தேவைகளை பற்றி சொன்னீங்க. அதிகாரிகளுக்கான பதவி தேவைகள் இருக்கின்றன, அவர்களுக்கான பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. அடுத்து பதவி ஓய்வுக்கு பிறகு அதுக்கான வாய்ப்புகள் பற்றிய கணக்குகள் இருக்கின்றன என்றெல்லாம் வருகிற போது ஆட்சியில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மூலமாக சில விஷயங்களை கசிய விட வருவதற்கான வாய்ப்புகள் எப்போதுமே இருந்து வந்திருக்கின்றன. அது கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது, இப்பொழுதும் நடக்கிறது. இது கசிய விடப்பட்ட ஆவணமா அல்லது உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடிய ஆவணமா என்னங்கிறது தெரியல. ஆனா வெளிவந்த ஆவணத்துல முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது. அவர்கள் மூலமாக பணம் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி மட்டும் அந்த ஆவணங்கள்ல இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். இது கசிய விடப்பட்ட ஆவணமான்றது ஊடகங்கள் மட்டும் காரணம் இல்லை, ஊடகங்கள் அதை தேடி போய் வெளியிட்டாங்கன்ற குற்றச்சாட்டை நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு போலி ஆவணம். சரி, இந்த போலி ஆவணத்தை திட்டமிட்டு ஊடகங்களுக்கு செய்தி எப்படி வெளியே கொண்டு வரணுன்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அது ஏதாவது ஒரு செய்தி ஏஜென்சிகிட்ட கொடுத்தா அது எல்லா செய்தி நிறுவனங்களுக்கும் போய் சேர்ந்துடும், எல்லாம் அதை வெளியிட்டுருவாங்க. ஆனால் அந்த திட்டமிட்டு தயாரித்து அதை அனுப்பது யார்? ஒன்று அது வருவாய் புலனாய்வுத்துறை அதை வெளியிட்டிருக்கணும், அல்லது சம்பந்தப்பட்ட யார் வீட்டில் அது ரைடு நடந்ததோ அவர்கள் வெளியிடணும். இந்த 2 பேரை தவிர வேற யார் வெளியிட முடியும்? ஆக தனக்கு பாதகமான செய்தியை அந்த வெளியிட்டிருக்க மாட்டாரு. அப்போ வெளிப்படையா இந்த ஆவணம் உண்மை என்றால், அல்லது இந்த ஆவணம் வெளிவந்தது உண்மை என்றால், அதை நிச்சயமாக வருமான வரி புலனாய்வுத்துறை தான் வெளியிட்டிருக்க முடியும். அவங்க வெளியில தான் வெளியே வந்திருக்க முடியும். ஊடகங்கள் இன்னும் ஓரளவுக்காவது அவங்க கிட்ட இருந்து செய்தி வராம இவ்வளவு பெரிய செய்தியை வெளியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த ஆவணம் வருமான வரித்துறை ஒரு ஆய்வு செய்கின்ற பொழுது, அந்த ஆய்வு செய்ததற்கு பிறகு அங்கே கைப்பற்ற ஆவணங்களை அதை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் வழங்கியிருக்கணும். அதுதான் இதுவரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய சட்ட ரீதியான நடைமுறை. ஆனால் இது இல்லாமல் ஒரு போலியான ஆவணத்தை ஊக செய்திகளாக பத்திரிகைகளுக்கு வெளியிடுவது என்பதும் இது கிடைத்திருக்கிறது என்று சொல்லுவது. இரண்டாவது, அந்த ஆவணம் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இலுப்பூர்ல இருக்கிற விஜயபாஸ்கருடைய வீட்டில இருந்து எடுத்ததா சொல்றாங்க. விஜயபாஸ்கருடைய வீட்டில் இலுப்பூர்ல வச்சுக்கிட்டு ஒன்றும் தேர்தல் நடத்தலை. நாங்கள் இங்கே தேர்தல் சென்னை ஆர்கே நகரில் நடக்குது. இங்கே தேர்தல் அலுவலகம் இருக்கு, தேர்தல் குழு இருக்கு. விஜயபாஸ்கர் ரகசியமா அவர் வீட்டில் வச்சுக்கிட்டு தேர்தலில் எத்தனை வாக்காளர் இருக்காங்க, அவங்களுக்கு யார் என்ன செய்யணும், இது மட்டும்தான் தேர்தலா? ஆக இது எல்லாமே திட்டமிடப்பட்டு போலியாக பொய்யாக வருமான வரித்துறையினுடைய இந்த ஆய்வை பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக செய்த சதி. இந்த சதிக்கு பின்னணி மிக பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த செய்தி வெளிவருவதற்கு முன் மாப்பா பாண்டியராஜன் சொல்றார் மத்தியானம், இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆவணம் வருமான வரித்துறை வெளியிடும் சொல்லி. மாப்பா பாண்டியராஜன் வருமான வரித்துறையினுடைய அதிகாரியா? இல்ல மாப்பா பாண்டியராஜனுடைய கட்டுப்பாட்டில் வருமான வரித்துறை இயங்குகிறதா? இல்ல மத்திய அரசாங்கம் இயங்குகிறதா? பல கேள்விகளை அவர் முன்வைக்கிறாரு. இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு, இந்த ஆவணங்களை எல்லாம் அடிப்படையாக வச்சு வேறு சில முடிவுகள் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடும் அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு தலைமை தேர்தல் ஆணையரோடு கலந்தாலோசிப்பதற்காக தேர்தல் நடத்த வேண்டிய அதிகாரிகள் டெல்லி விரைந்திருக்கிறார்கள்ங்கிற செய்தி இருக்குது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் நாளை ஓய்வடைகிறது. நாளை மாலை 5 மணிக்கு மேலே பொதுமக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவல், அதில் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பற்றி செய்திகள் இருக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா, ரத்தாகுமா அப்படிங்கிற கேள்வியோட தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் நாளை முடிவு செய்கிறது. இன்றைக்கு அதிகாரிகள் எல்லாம் ஆலோசனை செய்கிறார்கள், நாளைக்கு முடிவு செய்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்யும் போது அதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டைம் டு ஹோல்டு ஃப்ரெஷ் எலெக்ஷன் இன் ஸ்டேட், சட்டமன்றத்திற்கே புதிதாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் பேசும்போது நேற்று சொன்ன செய்தியும் இன்னைக்கு நாளிதழ்களில் வந்திருக்கு. பேசலாம். இடைத்தேர்தல் பற்றி நாளைக்கு 5 மணியோட பிரச்சாரம் முடியுது. நான் 5 மணிலிருந்து 12ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் கருத்து கணிப்புகளை ஊடகங்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. மீறி அப்படி வெளியிட்டாங்கன்னா வெளியிட்டவர்கள் மேல என்ன நடவடிக்கை உண்டு அப்படிங்கிறத பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் சொல்றாங்க. விதிகளை மீறுபவர்கள் மீது, தேர்தல் விதிகளை மீறுபவர்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிற செய்தியை போட்டிருக்காங்க.
அது ஊடகம் சார்ந்தவர்களுக்கும் பொருந்துமா இல்ல தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு மட்டும் பொருந்துமா அப்படிங்கிறத பற்றி தெளிவு இல்லை அந்த செய்தியில. அப்புறம் தேர்தல் தொடர்பான தகவல்களை திரைப்படம், தொலைக்காட்சி, பண்பலை, கட்செவி, அஞ்சல், முகநூல், சுட்டுரை போன்ற சமூக வலைத்தளங்கள் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு செல்லக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனும் வருது. குறுந்தகவல், இணையதளம் உள்ளிட்ட அனைத்து மின்னணு தகவல் தொடர்பும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நடைமுறைப்படுத்துவார்கள் அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்க வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரி, இப்போ அமெரிக்கால இருந்து ஒருவர் வந்து அவருடைய ஃபேஸ்புக்கில் எதையும் போட்டாருன்னா அதை வந்து இங்க உள்ள தேர்தல் ஆணையம் அல்லது இங்க உள்ள தேர்தல் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி அதை கட்டுப்படுத்தும்? அதாவது ஒன்று, பொதுமக்கள் தேர்தலை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு வந்திருப்பார்கள். எந்த கட்சிக்கு ஆதரவளிப்பது, எதற்கு ஆதரவளிக்கக்கூடாது. ஏதோ கடைசி ஒரு நாளில் உட்காந்து ஏதோ மீட்டிங் போட்டு அஜெண்டா போட்டு இதில் விவாதித்து நம்மளாம் அவங்களுக்கு ஓட்டு போடாலும் இவங்களுக்கு ஓட்டு போடணும் முடிவு எடுக்க போகிறார்கள். இன்னும் அரசியல் ரீதியான ஒரு முக்கியமான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது மக்கள் அவரவர்கள் சார்ந்த நிலையிலும் எந்த கட்சியும் சாராதவர்களும் அவர்கள் இதுவரைக்கும் நடந்து வந்திருக்க பல்வேறு நிலை, குறிப்பாக பெரிய 2-3 விஷயங்களை சேர்த்து ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு போறீங்க. பெரிய அரசியல் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும் போது புதிதாக கடைசி நேரத்துல இறுதி நொடியிலேயா முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு கேக்குறீங்க. அரசியல் போராட்டங்களுக்கு நடுவுல தேர்தல் நடக்குதுன்னோ அல்லது தேர்தலே ஒரு வகையான அரசியல் போராட்டம்னோ ஒரு அரசியல் புரிதலோட எல்லா வாக்காளர்களும் இருக்காங்கன்னு நம்புறீங்களான்னு? அல்ல, அது வந்து இந்த நம் நாட்டில் ஜனநாயக வளர்ச்சி என்பது, அது குறித்த விழிப்புணர்வு என்பது இன்னும் எந்த அளவுக்கு ஆழமாக வேரூன்றி இருக்கிறது, எந்த அளவுக்கு பெரிய விரிந்து பரவி இருக்கிறது, ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு என்பதெல்லாம் நிறைய பாதிக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கும் கூட ஒரு சாதியை பயன்படுத்தி, மத உணர்வுகளை பயன்படுத்தி, அவருடைய நம்பிக்கைகளை பயன்படுத்தி அப்படியே வாக்குகளை கோர முடிகிறது அல்லவா? உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தும் கூட அதையெல்லாம் பயன்படுத்த முடியாது. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 5 மணிக்கு பிரச்சாரம் முடியுது. நான் ஒரு வாதத்துக்காக இந்த கேள்வி கேட்கிறேன். இப்படி எதுவுமே நான் கேட்கற மாதிரி எதுவுமே நடந்துவிடக் கூடாது ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும்ங்கிற உணர்வோட தான் அதை கேட்கிறேன். நாளை இரவு மாலை 5 மணிக்கு நடக்குது. அன்று இரவு 10 மணிக்கு அங்க ஒரு தகராறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இரு சமூகங்களுக்கு இடையில தகராறு அல்லது வேறு ஏதோ அந்த மாதிரியான ஒரு தகராறு. அது குறித்து அதற்கு காரணமாக வரக்கூடிய செய்திகள் வந்து அடுத்த நாள் வந்து ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மக்களுடைய உணர்ச்சியை கிளப்புற மாதிரியான செய்திகளாக வருது. அதற்கு அடுத்த நாள் தேர்தல் வருதுன்னா, நேற்று வரைக்கும் நீங்க சொல்ற அரசியல் போராட்டங்கள் காரணமாக முடிவெடுக்கலான்னு இருந்த மக்கள் திரள்ல இருக்கக்கூடிய பெரும்பகுதியினர் கூட அந்த ஒரு நாள் உணர்ச்சிக்கு ஆளாகி முடிவுகளை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதுவும் நாம் பார்த்துருக்குறோம். ஏன்னா ஒரு மரணம் மக்களுடைய மனநிலையை மாற்றுகிறதெல்லாம் கடந்த கால அரசியலில் பார்த்துருக்கோம். எனவே சில விஷயங்களை நாம் அது எவ்வாறு வருகிறது என்பதை குறித்து நாம் கணிக்க வேண்டியிருக்கு. என்னுடைய அந்த மாதிரிலாம் நடக்கலை. கருத்து கணிப்பை வெளியிடக்கூடாதுன்னு சொல்றதே இது போன்ற அதான் நான் சொல்ல வருகிறேன். இப்ப நான் என்னுடைய இதுல வாதம் என்னவென்றால், 4 மணி 59 நிமிடம் வரைக்கும் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, சமூக வலைத்தளத்திலோ அல்லது திரையரங்கத்திலோ அல்லது வேறு வடிவங்களிலோ எப்படி வேணாலும் கருத்து பிரச்சாரம் பண்ணிக்க, என்ன தகவல் வேணாலும் சொல்லிக்க. கரெக்டா 5 மணிலேருந்து சொல்லாதங்கிறதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியல. என்ன அப்ப நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த ஒரு அது வரைக்கும் வந்து ஒலிபெருக்கிகளும் அல்லது வீட்டு வாசல்ல நேரடியான குரல்களுமாக என்னை வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து என்ன தாக்கி இருக்குது. பல்வேறு தேர்தல் அறிக்கைகள் வந்து இருக்குது, பல்வேறு பேச்சுக்களை கேட்டிருக்கிறேன். நான் வந்து நிதானமாக முடிவெடுக்கிறதுக்கு 36 முதல் 48 மணி நேர அவகாசம் எனக்கு நான் பேலன்ஸ் ஆகிறதுக்கு தேவை. அதனால இதோட பிரச்சாரத்தை முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் 5 மணி 48 மணி நேரம் கழிச்சு 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடையுது. அதுக்குள்ள போய் வாக்குப்பதிவு செய்யறதுக்கு இப்ப ஏற்பாடு செய்யறாங்க. என்னோட குடும்பம் பேலன்ஸ் ஆகிறதுக்காக, நான் சமநிலைக்கு வர்றதுக்காக இந்த இடைப்பட்ட காலம். அதான் இப்ப நான் என்னோட குடும்பம் ஆர்கே நகர் தொகுதியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னோட வீடு அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன இந்த நாளைக்கு நான் உட்காந்து என்னோட குடும்பத்தினோடு உட்காந்து பேசுவேனா மாட்டேனா, என்னப்பா என்ன செய்யலாம், நீங்களாம் என்ன நினைச்சிருங்க, நான் அவன் இது போடணும்னா சொல்ல மாட்டேன், அது என்னுடைய பசங்களுடைய சொந்த முடிவு. ஆனால் என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன்ல, அவங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லுவாங்கல்ல. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கருத்து பிரச்சாரம், இது வந்து ஒரு தலையீடு என்றெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? மக்கள் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வந்திருப்பார்கள். நாளைய தினம் இன்னும் தெளிவான ஒரு இறுதியான ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். நீங்கள் சொன்னது வந்து ஒரு நாள் அவகாசம் என்பது அப்படிதான். ஏன்னா கடந்த கால பிரச்சாரம் என்பது அந்த மைக்கு மூலமாக தெருவாக சென்று நடத்துகின்ற அந்த பிரச்சாரத்தை மட்டுமே சார்ந்திருந்தது.
இன்றைக்கு இப்போ இத்தகைய வளர்ச்சிகளை சமூக வலைத்தளம் உள்ளிட்ட இவ்வளவு வளர்ச்சிகள் வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி செய்தியே சொல்லாதீங்க, அதை பற்றி கருத்துக்களே சொல்லாதீங்களா விட்டுற முடியும். உதாரணமா நீங்க சொன்னதே நான் வேற மாதிரி கேட்கறேன். நீங்க சொன்னீங்க முதல் நாள் இரவு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து விட்டது என்றால் அந்த நேரத்திற்கு ஏற்ப ஒரு முடிவெடுப்பாருன்னு சொல்றீங்க. அப்போ அதோட தான் இப்போ இது எனக்கு இந்த ரெய்டு போன்ற விஷயங்கள் என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தும்? ஒன்று, ஏன்னா இது சரியா தவறா பேச வேண்டியதில்லைன்னு. ஆனால் இந்த ரெய்டுக்குள்ள உண்மையாக இருக்காங்கிறத நம்ம விட்டுற முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதற்காக இவர்கள் தாங்க இந்த இப்படிப்பட்ட பணப்பட்டுவாடா போன்ற ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துகின்ற இந்த குற்றத்திலிருந்து அந்த பொறுப்பிலும் தப்பிவிட முடியாதுன்னா நான் சொல்லியிருக்கேன், அது வேற விஷயம். ஆனால் காலையில் நாளை மறுநாள் காலையில் வேறு மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வு போக்குகள் நடந்து அது கூட மக்கள் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தானே செய்யும். எனவே அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன விஷயம் இந்த கண்டிஷன் இருக்குல்ல, அதாவது திரைப்படம், தொலைக்காட்சி, பண்பலை இதிலெல்லாம் வரக்கூடாது, மக்களுடைய பார்வைக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நார்மலா என்ன நடக்குது? இந்த கண்டிஷன், தேர்தல் ஆணையம் போடக்கூடிய இந்த நிபந்தனைக்கும் நடைமுறைக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குங்கிறத சொல்றதுக்காகத்தான் நான் அதை கேட்கிறேன். அதாவது இந்த 5 மணிக்கு முன்னாடி நடந்த பிரச்சார கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிய பேச்சை வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் ஒரு செய்தியாக செய்தி தொலைக்காட்சிகள்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. புதிதாக நடக்கிற நிகழ்வுகளை நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆனா முந்தா நாள் 4 மணிலேருந்து 4:59 வரைக்கும் ஒரு தலைவர் பேசியதை 48 மணி நேரம் கழிச்சு அந்த வாக்குப்பதிவு நிறைவடைகிற வரைக்கும் இதை ஒரு செய்தியாக போட்டுட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தலைவர் பேசியது அப்படின்னு சொல்லி அந்த கிளிப்பிங்க போடுறாங்க. இது இந்த நிபந்தனைக்கு உட்பட்டதா மீறியதா? அது ஒரு ஊடகக்காரன் என்ற முறையில் நேற்றைக்கு ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு அரசியல் தலைவரோ ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ இவ்வாறு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் என்ற கருத்தை, அந்த செய்தியை வெளியிடுவதற்கான என்னுடைய உரிமை, என்னுடைய கடமை அதுன்னு சொல்ல போனால் அதை எப்படி தடுக்க முடியும்? எனவே அப்போ அது நீங்கள் டேட்லைன் இருக்கிறனால பழைய செய்தி என்பதாக எடுத்துக்கொள்ளப்படுமா, அல்ல இன்னைக்கு காலையில் பப்ளிஷ் ஆகிடுச்சுன்றனால இது சட்டவிரோதமாக இருக்கப்படுமா? எனவே இது குறித்து கொஞ்சம் தேர்தல் ஆணையம் ஒரு மறுபரிசீலனைக்கு தன்னை மறுபரிசீலனை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் கருதுகிறேன். நீங்கள் இன்னொன்று பார்க்கலாம், இப்போ அண்மையில் இன்னொரு அறிவிப்பு கூட வந்தது. என்னவென்றால் இந்த இந்த கருத்து கணிப்பு என்பது பொறுத்த ஒரு தீர்ப்பு என்ன வந்ததுன்னா, சோதிடம் என்ற வடிவத்தில் கூட, ஏன்னா சில நேரம் ஜாதகம் சொல்கிறோம், இந்த வேட்பாளரோட ஜாதகம் அந்த வேட்பாளர் ஜாதகப்படி இந்த கிரக நிலைப்படி இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அது கூட ஒரு விதமான பிரச்சாரம் தான், கருத்து பிரச்சாரம் தான். அது செய்யக்கூடாது என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். ஏன் ஊடகங்கள் நடக்கக்கூடிய விவாதங்கள் கடைசி ஒரு நாளில் அல்லது 2 நாளில் என்ன விவாதம் அடிப்படையில், என்னுடைய கணிப்புங்கிற அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளராக இவ்வாறு கணிக்கிறேன், ஒரு அறிஞர் என்ற முறையில், நான் ஒரு சமூக ஆர்வலங்கிற முறையில் நீ இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று கருத்து சொல்வது கூட கூடாது என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற சில வழிமுறைகளை வல்லுநர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் என்னவென்றால் இது போன்ற விஷயங்களால் மக்களுடைய எண்ணத்தை அப்படியே அள்ளிட்டுலாம் போய்விட முடியாது. அவர்கள் நிச்சயமாக நான் விரும்புகின்ற அரசியலுக்கு அவர்கள் வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு எனக்கு உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் ஏதோ ஒரு அரசியல் முடிவோடு இருக்கிறார்கள். அதை இந்த ஒரு நாள் பிரச்சாரத்தால் பெரிய தாக்கம் செய்து மாற்றிவிட முடியாது என்பதுதான் என்னோட கருத்து. எனக்கு இன்னொரு செய்தி, இன்னைக்கு இது தொடர்பாக பேசணுமா? இது பொதுவான விஷயங்கள விட்டுறலாம். நிச்சயமா பேசணும். அதாவது இன்றைக்கு ஊடகங்கள் கருத்து கணிப்பை வெளியிடக்கூடாது, பொதுமக்கள் வெளியிடக்கூடாது, அரசியல் கட்சிகள் கருத்துக்களை சொல்லக்கூடாது, பிரச்சாரத்தை நிறுத்திவிட வேண்டும், வேட்பாளர்கள் கூட பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது தேர்தல் கமிஷனுடைய விதி, தடுக்கப்பட வேண்டும். ஆனால் தேர்தல் கமிஷனே பிரச்சாரம் பண்றாங்களே. இப்போ இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கு. இன்றைக்கு இந்த ரெய்டு தொடர்பான செய்தி என்பது இன்றைக்கு திட்டமிட்டப்பட்டு கசிய விடப்பட்டிருக்கிறது அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த செய்தியினுடைய தாக்கம் நீடிக்குமா நீடிக்காதா? இப்போ இன்னைக்கு அந்த வாக்காளர்கள் மனநிலை பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு வினாக்குறியை எழுப்பி வச்சிருக்காங்க. இன்றைக்கு அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற நேரத்தில் நேற்று நான் களத்தில் இருக்கிறோம், திடீர்னு இப்படி ஒரு செய்தி ஊடகங்கள் பிரேக் நியூஸ் போடுறாங்க. அப்போ எங்களுடைய மனநிலையை பாதிக்குமா பாதிக்காதா, எங்களுடைய உரிமையை அவர்கள் இன்னைக்கு பறிக்கிறாங்களா இல்லையா? ரெண்டாவது, இந்த செய்தி உண்மையா பொய்யான்றதை விட இந்த செய்தியினுடைய பாதிப்பு எங்களை எவ்வளவு திட்டமிடப்பட்டு எங்களை பாதிக்க செய்திருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் உணர்ந்திருக்கிறதா என்பதை ஒரு சந்தேகம். ரெண்டாவது, இன்றைக்கு
எல்லாமே கற்பிதம். இன்றைக்கு மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் குமரேசன் அவர்கள் கூட சொன்னாரு, இன்றைக்கு இதை நியாயப்படுத்த முடியாது, அங்க பணம் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது திட்டமிட்டு இந்த சதிக்கு உடந்தையாக அங்க உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்றாங்க 2 லட்சத்து ஏதோ ஒரு கணக்கு போட்டு இவ்வளவு பேருக்கு. நான் முடிச்சிடறேன். நான் சொல்ல இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல நான் சொல்ல வர கொஞ்சம் நான் சொல்ல வர இல்ல அப்படின்னு இல்ல ஏற்க சொல்றீங்க. நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் உள்வாங்கிங்க. அதாவது 2 லட்சத்து ஒரு கணக்கு சொல்றாங்க, 85% பேருக்கு ஏதோ கணக்கு போட்டு 4000 ரூபான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஃபார்முலாவை யாரோ எப்பவோ ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் 85% வாக்காளர்களுக்கு கவர் பண்ணா போதும். நான் சொல்ல வர கருத்து வேற. இவ்வளவு பேருக்கும் அங்க போய் பணம் கிடைக்கலன்னா அவங்க பணம் இது நாங்க கொடுத்தது உண்மை இல்லை என்றால் அந்த வாக்காளர்கள் எனக்கு பணம் தரலையேன்ற எண்ணத்துல எங்களை எதிரான வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த கற்பிதம் என்பது எங்களை திட்டமிட்டு படி வாங்குவதற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15 வழக்குகள் பதிவாகி பணத்தோடு பிடிபட்டிருக்காங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வம் கோஷ்டியினர் பணம் கொடுத்து பிடிபட்டிருக்காங்க. சமூக வலைதளங்கள் அதுக்கான அந்த மறுத்த காட்சிகள் அணியை சேர்ந்தோடு பிடிபட்டிருக்கிறார், மறுத்த காட்சிகள் வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய அணியை சார்ந்தவர்கள் மீது திட்டமிட்டு இது பரப்பப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அது மட்டும் யாரோ யாரோ இல்ல அதிமுக சார்ந்தவர்கள், அதிமுக வேஷ்டி கட்டினவங்க. ஆனா பன்னீர்செல்வம் அணியினர் திட்டமிட்டு இந்த மத்திய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளுக்கு ஆவணங்களை உருவாக்குகின்ற வகையில், காட்சிப்படுத்துகின்ற வகையில் அவர்கள் திட்டமிட்டு இன்றைக்கு அதை செய்து அதை ஒரு நீட்சியாக கொண்டு வந்து எங்கள் மீது களங்கத்தை சுமத்தி இருக்கிறார்கள். இதுல எந்த அளவுக்கு உண்மை என்பதை விசாரிக்கிட்டோம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நாங்கள் மட்டுமே பணம் தந்தோம், அதிமுக இந்த நாங்க மட்டும்தான் பணம் தந்தோன்ற ஒரு கற்பிதத்தை உருவாக்குவதும், இவ்வளவு பேருக்கு தந்தோன்னு சொல்லி அதை ஒரு புள்ளிவிவரத்தோடு வெளியிடுவது என்பதும் இது முழுக்க முழுக்க எங்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்கு நாங்கள் பணம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு தரலன்னு ஒவ்வொருத்தர்கிட்டே எதிர்ப்பை உருவாக்குவது. 85% என்ன அடிப்படையில் சொல்றாங்க? எல்லாமே இன்றைக்கு ஒரு திட்டம் போட்டு ஒரு சதி திட்டத்தினுடைய பின்னணியாக இங்கே யாரோ இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆதிக்க சக்தியினுடைய பிடியில் இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் மத்திய அரசனுடைய நிறுவனங்களும் சிக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி, நான் ஆவணத்தை பார்த்தேன், தேதி இருக்குதா அப்படின்னு. இது இந்த தேர்தலுக்காக வச்சிருந்த ஆவணம் தான் நான். ஆனா அமைச்சர்கள், முதலமைச்சர் பெயர் எல்லாம் அந்த இலாக்காவோட சரியா இருக்குது. அதனால இல்ல, அதுதான் நாங்க வெளிப்படுத்தி இருக்கோமே. எங்க தேர்தல் பணிக்குழுல யார் இருக்காங்க, யார் முதலமைச்சர், யார் அமைச்சர் உலகத்துக்கே தெரியும். கூடுதலாக ஒரே ஒரு செய்தி அதுல காலம் கூடுதலாக இருக்கு உங்க லிஸ்ட்ல இருந்து. அது யாரு பொறுப்பாளர்ங்கிறத போட்டிருக்கீங்க, எந்தெந்த வார்டுன்னு போட்டிருக்கீங்க. அதற்கு பிறகு அதுல வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு, அதுல 85% எவ்வளவு, 85% இன்டு 4000 என்ன அமௌண்ட்னு ஒரு ஃபிகர் இருக்கு. அது ரூபாயா இருக்கலாம், அல்லது வேற என்ன ஏதோ ஒரு இன்டு 4000. அந்த 4000 பணமா என்னங்கறத நீங்க அதுல மென்ஷன் பண்ணல அந்த ஆவணத்துல. அது உங்க ஆவணம் தானாங்கிறது எனக்கு தெரியல. இல்ல, ரெண்டாவது அதுல கூட விஜயபாஸ்கர் எத்தனாவது இடத்துல இருக்காரு? சரி சரி, விஜயபாஸ்கர் அவருடைய தலைமையில் அது அவர் தான் செஞ்சாருன்னு சொல்லல. வெவ்வேறு ஆவணங்கள் இருக்கு. அதுல ஒரு ஆவணத்துல முதல் இடத்துல விஜயபாஸ்கர் இருக்காரு. அவருடைய பெயருக்கு கீழே நேர மிகப்பெரிய தொகை இருக்குது. சரி, அது வேண்டாம். நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்தாகுமா அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு ஒரு நாளிதழ் போட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் எதை சொல்லுதுன்னு ஊடகவியலாளராக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி வாக்காளர்களை கவர்வதற்கு பெருமளவில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக வரும் புகார்களை தொடர்ந்து அத்தேர்தலை ரத்து செய்வதா அல்லது தள்ளி வைப்பதா என்பது குறித்து திங்கட்கிழமை தலைமை தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. நடத்துவதாங்கிறத பற்றி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. இந்த ரிப்போர்ட் படி ரத்து செய்யணுமா தள்ளி வைக்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஆலோசனை தான் இன்று நடக்குது அப்படின்னு அந்த நாளிதழ் செய்தி போட்டிருக்கு. அதாவது அப்போ முடிவு எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பொருளா? அது இப்போ தேர்தல் அதிகாரி இப்போ டெல்லி விரைந்திருக்கிறார். ஏன்னா அவர் அங்கே போவது என்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு தெரிகிறது. டெல்லிக்கு போவது முடிவு எடுக்கப்பட்டு இந்த ஆவணங்களை வெளியிடுவது என்கிற அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது என்பது தெரிகிறது. இறுதியாக என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது வேற வழியில் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும்.
ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நான் முதல்ல இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொன்னதுலேருந்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். முழுக்க முழுக்க ஏதோ அஇஅதிமுக பிரிவினர் வந்து இதில் சம்பந்தமே இல்லாத, பணம் கொடுக்கறதுல நம்பிக்கையே இல்லாத, அப்படிப்பட்ட அரசியலில் அந்த ஈடுபாடே இல்லாத அப்பாவிகள், முழுக்க முழுக்க ஜனநாயகத்தின் முழு மாண்பையும் அப்படியே பாதுகாக்கிறவன்ட்டு யாருமே நம்ப மாட்டார்கள். அவருடைய கட்சிக்காரர்கள் கூட நம்ப மாட்டார்கள் என்பது கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இன்னும் அது மாதிரி இவர் சொல்கிறார் திரும்ப திரும்ப, விஜயபாஸ்கர் மட்டும் ஏன்னா அவர் குழுவில் வந்து ஒரு உறுப்பினர் அவ்வளோதான், அவர் மட்டும் ஏன் அவருக்கு அந்த பொறுப்பாக தரப்பட்டிருக்குன்னு. அந்த குழு உறுப்பினர் அவர், அந்த குழு உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பொறுப்பு தரப்பட்டிருந்ததோ அதில் விஜயபாஸ்கருக்கு என்ன பொறுப்பு தரப்பட்டிருந்ததுன்னா நமக்கு தெரியாது. அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். அவங்களுக்குள்ள பல்வேறு, நீ இந்த தொகுதிகளை கவனிச்சுக்க, நீ மக்களை கவனிச்சுக்க, நீ பணத்தை கவனிச்சுக்கலாம் பொறுப்புகளை பிரிச்சிருந்துருப்பாங்க. அதில் ஒரு தகவல் கிடைக்க போய் தான் எப்படி தேர்தல் இது வருமான வரித்துறையிலிருந்து ஒரு செய்தி நமக்கு கசிக்கிறதோ, அது மாதிரி இப்படியான ஏற்பாடுகள் பற்றிய விஷயம் அவர்களுக்கும் கசிந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதில் அவர்களுக்கு உள்கட்சி ஏதாவது குத்துவட்டு இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ அவர் அப்போ சொல்லும் போதே விஜயபாஸ்கர் வெளியிட்டிருக்கணும் அல்லது வருமான வரித்துறை வெளியிட்டிருக்கணும்னு சொன்னாரு. நடுவில் உள்ள யாரா கூட வெளியிட்டிருக்கலாம்னு வச்சு நம்ம இதெல்லாம் அடுத்தடுத்து தான் செய்து வரோம். ஆனால் இப்போ இந்த அடுத்த உங்களுக்கு முக்கியமான கேள்வி, இந்த இடைத்தேர்தல் நடக்குமா என்பது பற்றிய கேள்வியை விட ரத்தாகுமா அல்லது தள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்வி முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது சொன்னீர்கள். அப்படி ஒரு நிலைமை வந்தால் அதற்கு இவர்கள் தான் முழு பொறுப்பு இருக்கணும். பணத்தை இப்படி கொடுத்து ஓட்டை வாங்கலாம், மக்களுடைய ஜனநாயக உணர்வை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வாக்குகளை அள்ளலாம், அதிகாரத்தை தக்க வைத்து ஒரு தேர்தலை ரத்து செய்யணும் அல்லது தள்ளி வைக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறவங்க யார் வேண்டுமானாலும் இது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி தள்ளி வைக்க முடியும். அதுல வந்து ஒரு 2-3 பேர் வந்து அந்த வேலைகளை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க குறிப்பாக ஒருவரை மட்டும் இவர்கள் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவரே சொன்னார், என்ன திமுக கொடுக்கவில்லையா என்று கேட்டார், ஓபிஎஸ் அணிகள் கொடுக்கவில்லையா என்று கேட்டார். ஆக இவர்கள் எல்லாருமே இதில் கரை கண்டவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கான ஃபார்முலா என்றே உருவாக்கியவர்கள் கட்சி தானே திமுக. திருமங்கலம் ஃபார்முலா மறந்துட முடியுமா? சங்கரங்கோவில் ஃபார்முலா மறந்துட முடியுமா? ஸ்ரீரங்கம் ஃபார்முலா மறந்துட முடியுமா? இன்றைக்கு ஆர்கே நகர் ஃபார்முலா என்று புதுதாக உருவாகியிருக்கிறது. இப்போ என்னன்னா, பொதுவாக ஒரு பொது தேர்தலுக்கான விஷயங்கள் வேற. இந்த இடைத்தேர்தல் என்று வருகிற போது அது பெரிய பொதுவாக ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாக இருக்குன்னு ஒரு சாதாரணமான கணிப்புகள் நம்ம போயிடுவோம். ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படியான சாதாரண கணிப்புகள் மட்டுமல்ல, இவர்களுக்கும் இது ஒரு வாழ்வாசாவா போராட்டம். ஏன்னா இப்போ இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற புதிய வாழ்வாசாவா போராட்டம்னு சொல்றீங்க நீங்களும். இல்ல இந்த தேர்தலில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா வேட்பாளர் தோத்துட்டாருன்னா ஆட்சிக்கு வந்துருமா? ஆட்சிக்கு வருவதல்ல. ஆனால் அதுவே ஒரு மக்கள் மத்தியில இவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்பதற்கான சான்றாக எடுத்துக்கொள்ள முடியும்ல. ஒரு இடைத்தேர்தலை வெற்றி பெறுகிற போது எங்களுடைய ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று சொல்ல முடிகிறது அல்லவா? அப்போ ஒரு தோல்வி அடைந்து விட்டால் உங்கள் ஆட்சியை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்ற அந்த பொருளும் வருகிறது அல்லவா? எனவே இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளுக்கு மிக வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே தான் இந்த இடைத்தேர்தல் மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது என்பதால் தான் இது குறித்த கூடுதல் கவனமும் கூடுதல் கவலையும் ஏற்படுகிறது. அப்படி மக்கள் நேற்று பேசும்போது சிதம்பரம் பேசியிருக்கிறாரு, இது வந்து 1973 திண்டுக்கல் பை எலெக்ஷனை போன்றது ஒரு பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. நீங்க திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல ரிசல்ட் என்ன ஆச்சு? திண்டுக்கல் இடைத்தேர்தல் என்ன ரிசல்ட் ஆச்சு? மக்களவை தேர்தல் ரிசல்ட்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு போச்சு. அது ஆட்சியில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியதா? அதனால இடைத்தேர்தலுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அந்த வெயிட்டேஜ் தான் கொடுக்கணும். நீங்க வந்து இந்த தேர்தல்ல நாங்க வெற்றி பெற்றா எங்க அணி தலைவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு ஒரு வேட்பாளர் சொல்றாரு, ஆட்சி மாற்றமே வந்துரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சி சொல்லுது. அது எல்லாம் வந்து இந்த ரிசல்ட்டை வச்சு கேம்பெயின் ஒரு பிரச்சாரத்தை நடத்தி அதனால வரக்கூடிய விளைவுகள் வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். அப்படி அந்த விளைவுகளை பொறுத்து தான் என்ன ஒரு முடிவு வந்தாலும் அது கேம்பெயின் மெட்டீரியலாக மாறும். அதுல அது கேம்பெயின் மெட்டீரியலாக மாறும். நிச்சயமா நம்ம நிகழ்ச்சியுடைய ரொம்ப இறுதி பகுதியில இருக்கிறோம். இந்த செய்திக்கான கேள்வியையும் சேர்த்தே பாட்டுருங்க. இது வந்து இடைத்தேர்தல்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வருஷமே தத்தி இந்த ஆட்சி ஓட்டிடுச்சு, இன்னும் 4 வருஷம் தாக்கு பிடிக்காது. அதனால தேர்தல் விரைவில் வரட்டும். அப்போ நீங்க முடிவு சொல்லுங்க. இது வந்து புதிய தேர்தலை, சட்டமன்றத்திற்கான புதிய பொது தேர்தலை நடத்துவதற்கான காலம் கனிந்து விட்டது அப்படின்னு சிதம்பரம் பேசியிருக்கிறார். இல்லை சார், எப்பவுமே மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள்
மக்களுடைய மனநிலையோடு ஒத்துப்போகாதவர் என்பது உலகறிந்த ரகசியம். அதனால அவருடைய கருத்து என்பது எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் ஏதோ ஒரு கணிப்புல சொல்லுவார். அந்த கணிப்பு இன்னும் சொல்ல போனால் இந்திய நாட்டு மக்களுடைய மனநிலையே தெரியாத ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நான் சொல்ல வர்றது, மரியாதைக்குரிய குமரேசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் மட்டும்தான் பணம் கொடுத்தோம், ஆளுங்கட்சி என்பதால் எங்கள் மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஆனால் நான் அதில் கூட இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அப்படி தவறு நடந்திருந்தால் அந்த தவறு செய்தவர்கள் மீது, அந்த பணம் கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் தடுக்கல. அதை நடவடிக்கை எடுங்க. அது எல்லா கட்சியும் செஞ்சிருக்காங்க, எல்லாரும் செஞ்சிருக்காங்க, எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுங்க. தெரியாம செய்யுங்கன்றீங்களா? நான் முடிச்சிடறேன். அதுல நாங்க அது ஏன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு எந்த கேள்வியும் எழுப்பல. அது வேற. ஆனால் இதை ஒரு குற்றச்சாட்டாக வைத்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பில்லாத ஒரு கட்சி மத்தியில் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தால் அந்த கட்சியோ அல்லது அவர்களுடைய பினாமிகளோ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையை பயன்படுத்தி மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் அத்தனையும் பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக எங்கள் மீது ஏவி விடுவது என்பது, எங்களுக்கு எதிரான தாக்குதலை தொடுப்பது என்பது அரசியலில் நேர்மையாக கட்சிகள் போட்டியிட்டு எங்களை வெற்றி கொள்ள முடியாத நிலையில் மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, அது தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் வருவாய் புலன துறையாக இருந்தாலும் அந்த துறைகள் எல்லாம் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது எங்களை எப்படியாவது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்த போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார்கள் மோடியா லேடியா என்று. அந்த மோடியா லேடியா என்பதை திட்டமிட்டு மோடியை எதிர்ப்பதற்கு ஒரு தகுதியான தலைவராக இந்திய அரசியலில் நிலைநிறுத்தப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்திற்கு பிறகு கூட அந்த தாக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுவிடக் கூடாது, அந்த பலத்தோடு இருந்து விடக்கூடாது, எங்களை அடிக்க வேண்டும் என்பதற்காக, எங்களை சிதைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இரட்டை இலையை முடக்கி, எங்கள் சின்னத்தை முடக்கி இன்றைக்கு ஒவ்வொரு நிலையிலும் எங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு தக்க பாடம் தருவார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய ராணுவ கட்டமைப்பு இன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு இல்ல, அவங்க ஒத்தி வைக்க தான் முடியும். தேர்தலை ரத்து செய்யவே முடியாது. ஒத்தி வச்சிட்டு நடத்தினா எவ்வளவு காலம் கழித்து நடத்தாலும் அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை போட்டியிட முடியாமல் செய்தால் கூட அந்த இடத்தில் ஒரு அதிமுக தொண்டன் வெற்றி பெறுவார். மத்திய அரசாங்கம் எவ்வளவு சக்திகளை பயன்படுத்தினாலும் எங்களை வீழ்த்த முடியாது. பணத்தை மீண்டும் இறக்குவோம் என்று சொல்லி வருகிறார் போலும். ஆனால் என்னோட விஷயம் பொது தேர்தலில் கூட நம்ம தஞ்சையும் அரவக்குறிச்சியிலும் நிறுத்தி வைக்கப்பட்டதை பார்த்தோம். ஆனால் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் அதே போன்ற சூழல் இன்றைக்கு வருகிறது என்றால் அதற்கு இந்த பணத்தின் அடிப்படையில் ஜனநாயகத்தை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற இந்த மூன்று தரப்பினருமே, அதிமுக பூத்தா முடிஞ்சிடுச்சாங்கிறதும் விவாதத்துக்குரியது. நீங்க உங்க புகார்களின் அடிப்படையில் இந்த கதாநாயகன் இருந்த பன்னீர்செல்வத்தை இன்றைக்கு நியாயப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். அதனால நீங்க சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எதை எழுப்பினாலும் திரும்ப பேச முடியாத நேரம் இல்லாதனால பேச முடியாது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.